ஆண்டவர் பெத்தானியாவிலிருந்து எருசலேம் தேவாலயத்துக்கு போகும்போது பசி உண்டானதாக இருந்ததனால் தூரத்தில் ஒரு அத்திமரத்தை கண்டார். நிறைய இலைகள் இருந்தால் பழங்கள் உண்டு என்று பொருள். ஆனால் பழமே இல்லை. கிட்ட போய் பார்த்து வர ஒரு பழமும் இல்லை. அதனால் சபித்தார். யதார்த்தமான அனுபவம் தேவை, கிரியைகள் உள்ளதான விசுவாசம் தேவை. இஸ்ரேல் ஜனங்கள் அந்த விசுவாசம் ஒன்றும் கிடையாது. அவளை வேற ஏறதெல்லாம் வைத்துக்கொண்டு தாங்கள் பெரியது என்று எண்ணிக்கொண்டிருந்தார்கள். அதை குறித்தான் ஆண்டவர் கோவப்பட்டு அப்படி சொன்னதை ஒழிய மற்றபடி அல்ல. ஜனங்கள் மேல் ஆண்டவர் பரிதாபம் தான். அவர்கள் கெட்டு போகிறாள் என்ற கவலை தான். ஜனங்கள் ஒரு உணர்வுண்டாகும்படியாக ஒரு படிப்பினையாக ஆண்டவர் சொன்னார். உனக்கு படிப்பினையாக சொன்னார். அதுக்கப்புறம் என்ன, தேவாலயத்துக்கு போனார். திங்கள் தான். அந்த எல்லாம் சந்தை கடைகளை எல்லாம் மாற்றி இருக்கிற ஆசனங்கள் எல்லாம் கொடுத்து காசுக்காரோடைய இதெல்லாம் கவிழ்த்தி எங்க தள்ளி தேவாலயத்தை சுத்தமாக்கிறார், பரிசுத்தப்படுத்தினார். மனுஷன் எப்படி பாவத்தில் விடுவிக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு தேவன் தங்கு ஆலயமாக மாற வேண்டும். அதுக்கு முன்னடையாளமாக இந்த தேவாலயத்தை கூட ஆண்டவர் சுத்திகரித்து நாமும் அவர் தங்க ஆலயமாக மாறும்படியாக விசேஷமாக கிரியை செய்தார்.